பரிகாத்தா நேஷனல் போட்டியிடாத ஜொகூர் மாநில தொகுதிகளில் அம்னோ அல்லது பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு பாஸ் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் விடுத்த அழைப்பை பரிசான் நேஷனல் தலைவரும் அம்னோ தலைவருமான அமட் ஜாஹித் ஹமீடி வரவேற்றுள்ளார். துவான் இப்ராஹிமின் இந்த ஊக்கம் ஜொகூர் தேர்தலில் கட்சி போட்டியிடும் 56 தொகுதிகளிலும் பரிசான் நேஷனல் வெற்றி பெற வழிவகுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஆதரவை தாங்கள் பாராட்டுவதாகவும் இந்த வார்த்தைகள் வெறும் வெற்று வாக்குறுதிகளாக இல்லாமல் செயல்களால் ஆதரிக்கப்படும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் நேற்று பத்து பகாட்டில் தெரிவித்தார். பாரிட் யானி மற்றும் பாரிட் ராஜா தொகுதிகளுக்கான பரிசான் நேஷனலின் தேர்தல் எந்திர தொடக்க விழாவில் பேசிய ஜாகித், ஜொகூரில் பரிசானின் வெற்றியானது அம்னோ மற்றும் பரிசானின் உறுதியான மறுமலர்ச்சியின் தொடக்கமாக அமைவதோடு தற்போது 80 ஆண்டுகள் பழமையான அந்த கட்சியின் வலிமையையும் மீண்டும் உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். பரிகாத்தா நேஷனல் போட்டியிடாத தொகுதிகளில் பரிசான் நேஷனலுக்கு வாக்களிக்குமாறு பாஸ் கட்சி அதன் ஆதரவாளர்களை அழைத்திருப்பது பக்காத்தான் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டாட்சி கூட்டணிக்கு ஆதரவளிப்பதற்கு சமம் என்று பெசாத்து தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் தெரிவித்துள்ளார். ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் நேஷனலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அதன் நிலைப்பாடு பக்காத்தான் ஹரப்பான் பரிசான் நேஷனல் கூட்டாட்சி ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போகும் என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமட் ஜாஹித் அமிடி தெளிவுபடுத்தி இருந்ததால் பரிசான் நேஷனலுக்கு அளிக்கும் வாக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் டிஏபி மற்றும் பக்காத்தான் ஹரப்பானுக்கு அளிக்கும் வாக்குக்கு சமம் என்று துன் ஃபைசால் சுட்டிக்காட்டினார். ஷா ஆலம் LRT-3 வழித்தடமும் அதன் இணைப்பு பேருந்து சேவைகளும் இன்று முதல் ஒரு மாதத்திற்கு இலவசமாக வழங்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த இலவச சேவை ஜூலை 31ஆம் தேதி நிறைவடையும். நேற்று ஜொஹான் சத்யா ரயில் நிலைய பணிமனையில் ஷா ஆலம் LRT-3 வழித்தடத்தை பிரதமர் தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை குறிப்பிட்டார். மக்கள் சிறந்த போக்குவரத்து வசதிகளை விரும்புகிறார்கள், ஆனால் கட்டணங்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு நாட்டிலும் பொது போக்குவரத்து அரசுக்கு ஒரு பெரிய நேரடி நிதி வருவாயை வழங்குவதாக கருதப்படுவதில்லை. அதற்கு அதிக தொடர்ச்சியான நிதி உட்செலுத்தல்கள் தேவை என்று அவர் கூறினார். மக்களின் வசதிக்காக பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதில் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையின் கூட்டு உறுதிப்பாட்டின் மற்றொரு அறிகுறியாக இத்திட்டத்தை அவர் விவரித்தார். நாடு முழுவதும் போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசாங்கம் முனைவதால் அவசர தேவைகளின் காரணமாக போக்குவரத்து அமைச்சுக்கு பெரிய நிதி ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியா முன்னேற வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும் மேலும் போக்குவரத்து ஒரு முக்கிய கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள், இலகுரக ரயில் பாதைகள், துறைமுகங்கள் என அனைத்தும் உடனடியாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜொஹான் சத்யாவிலிருந்து பண்டார் உத்தாமா வரை நீளும் இந்த வழித்தடத்திற்கு 4.7 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அன்வார் மேலும் தெரிவித்தார். கிள்ளான், ஷா ஆலம் மற்றும் பட்டாலிஞ்சியா இடையேயான போக்குவரத்து நெரிசல் நாட்டிலேயே மிகவும் நெரிசலான பகுதிகளில் ஒன்றாகும் என்றும் இந்த இலவச சேவை அப்பகுதியில் நெரிசலை குறைக்க உதவும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நெரிசல் என்பது அதிக கார்பன் வெளியேற்றத்தை குறிக்கிறது. இந்த சேவையின் மூலம் நெரிசல் குறைந்து நேரமும் எரிபொருளும் சேமிக்கப்படும். மேலும் நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் மீதான சுமையும் குறையும் என்று தாம் நம்புவதாக அன்வார் தெரிவித்தார். 37.8 கிலோமீட்டர் நீளமுள்ள ஷா ஆலம் வழித்தடம் பெட்டாலிஞ்சியாவில் உள்ள பண்டார் உத்தாமாவை கிள்ளானில் உள்ள ஜொஹான் சத்யாவுடன் 20 நிலையங்கள் வழியாக இணைக்கிறது. ஜூன் 16ஆம் தேதி முதல் தைப்பிங்கில் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஒரு பெண் தான் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்து ஸ்லாங்கூர் காஜாங்கில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 41 வயதான ரவிசா ஜைனுடீன் பாதுகாப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் காயம் இன்றியும் இருப்பதாக தைப்பிங் காவல்துறை தலைவர் அரிப் ரிஜ்வான் ஷகார் கூறினார். தனது குடும்ப உறுப்பினர்களாலோ அல்லது வேறு யாராலோ தொந்தரவு செய்யப்பட விரும்பவில்லை என்று கூறி அவர் நேற்று பிற்பகல் இந்த புகாரை பதிவு செய்தார் என்றும் எந்த ஒரு தனிநபரின் வற்புறுத்தலும் இன்றி தனது சொந்த விருப்பத்தின் பேரில் ஜூன் 16ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் அரிப் ரிஜ்வான் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.
நார்விசா கடைசியாக ஜூன் 16ஆம் தேதி கமுந்திங்கில் உள்ள தனது தாயின் வீட்டிலிருந்து ஒரு வெள்ளை நிற புரோடுவா அக்ஸியா காரில் வெளியேறியதாக அரிப் ரிஜ்வான் கூறினார். பாடாங் ரிங்காஸ் அருகே உள்ள பத்து ஹம்பார் என்ற இடத்தில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு பகுதியில் ஜூன் 21ஆம் தேதி காவல்துறையினர் அந்த காரை கண்டுபிடித்தனர். அது நல்ல நிலையில் இருந்தது என்றும் மேலும் அதில் அவரது சில உடைமைகளும் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் டமான்சாரா பூச்சோங் விரைவுச் சாலையில் புரோட்டான் X70 வாகனம் ஒன்று வளைந்து நெளிந்து செல்லும் வகையில் வாகனத்தை ஓட்டி ஒரு BMW காரின் மீது மோதலை ஏற்படுத்தியதாக கூறப்படுவதை தொடர்ந்து அதன் ஓட்டுநரை காவல்துறை தேடி வருகிறது. அலட்சியமாகவும் அபாயகரமாகவும் வாகனம் ஓட்டியதற்காக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 42ஆம் பிரிவின் கீழ் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். இச்சம்பவத்தின் காணொளி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இந்த விபத்தில் BMW ஓட்டுநரான 55 வயது நபருக்கும் புரோட்டான் X70 ஓட்டுநருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் விபத்து தொடர்பாக இன்னும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத புரோட்டான் X70 ஓட்டுநரை கண்டுபிடித்து தேடும் முயற்சியில் காவல்துறை தற்போது ஈடுபட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.